சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஏற்கனவே முதலமைச்சரோட தொகுதியை பார்த்தோம், துணை முதலமைச்சர் தொகுதியும் பார்த்தலாம், முன்னாள் சபாநாயகர் தொகுதி பார்த்தோம், அமைச்சர் தொகுதியை பார்த்திருக்கோம். துணை முதலமைச்சர் எல்லாமே வந்து வெயிட்டான தொகுதிகள் தான். அடுத்து துணை முதலமைச்சர் தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, இதுவும் திமுகவுடைய கோட்டை தான். சேப்பாக்கம் தொகுதியா இருந்தபோது கிட்டத்தட்ட 7 முறை திமுக இங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியா மாறின பிறகு 3 முறை திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் வந்து ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அது அதிமுக கூட்டணியில இருந்த போது அந்த வெற்றி கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்த்தோம்னா திமுக தான் இங்க டாமினேஷனா இருக்காங்க. 2021 தேர்தலை பொறுத்தளவு எல்லாருக்கும் தெரியும், உதயநிதி ஸ்டாலின் தான் இங்க வந்து திமுக சார்பா போட்டியிட்டாரு. அவரை எதிர்த்து பாமக சார்பா கசாலி அப்படிங்கிறவர் போட்டிட்டார். 2 பேருக்குமான வித்தியாசமே கிட்டத்தட்ட 69,355 வாக்குகள், 70,000 வாக்குகள் வித்தியாசம் இருந்துச்சு. சின்ன தொகுதியில இவ்வளவு பெரிய வாக்கு டிஃபரன்ஸ், ஏன்னா அவர் ரொம்ப கம்மியா தான் வாங்கினார்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாமகவுக்கு கொடுத்துட்டாங்களோ, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. ஸோ கிளியர் ஷாட்டா இங்க வந்து திமுக வந்து கை ஓங்கி இருக்கு. 2024 இந்த தொகுதியோட நிலவரம் என்ன? மத்திய சேனை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் இந்த தொகுதியும் வருது. சோ தயாநிதி மாறன் தான் திமுக சார்பில் போட்டிட்டு இருந்தாரு. 80,000 வாக்குகள் இந்த தொகுதியில மட்டும் வாங்கியிருக்காரு. பாஜக தனித்து போட்டிட்டாங்க, அவங்க 24,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. தேமுதிக 9,000 வாக்குகள். அதிமுக கூட்டணியில போட்டிட்டுமே அவங்களால இவ்வளவுதான் வாங்க முடிஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி 6,500 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது 2024 நிலவரம். 2026 திரும்பவும் வந்து திமுக தரப்புல உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது போக சிற்றரசு, உதயநிதி வந்து எங்கேயாவது திருவாரூர் அந்த மாதிரி தொகுதி மாறிட்டா சிற்றரசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரை தாண்டி வேற யாருக்கும் இந்த தொகுதி போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. சோ அதிமுகவினுடைய நிலவரம் என்ன? நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், லாஸ்ட் டைமே பாமகக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த டைமே பெரும்பாலும் கூட்டணி கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. நீங்க பெரும்பாலும் வச்சுக்கோங்க. ஆமா, இந்த தொகுதியோட ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னாலே மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு இல்ல சுயேட்சையா யாராவது நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு, முஸ்லீம் லீக்குக்கு, இந்த மாதிரி யாராவது ஒருவரை வந்து வேட்பாளரா நிறுத்தி இருக்காங்க. தொடர்ந்து அரசியல் களத்துல உதயநிதிக்கு எதிராக பேசுறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் நிறுத்த மாட்டாங்களே. இல்ல அந்த தொகுதிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்துதான் வந்து நிறுத்த முடியும். பொதுவா சேப்பாக்கம் அந்த ஏரியாவே வந்து சேப்பாக்கம் தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு ஆதரவா இருக்கிற இடம் தான். இன்னொன்னு அங்கே வந்து மற்ற இடங்கள்ல போட்டியிட்டாலாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளாவது இருக்கும் அந்த எதிர் வேட்பாளருக்கு. நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் தெரிஞ்சு யாருமே போய் வந்து போட்டியில இறங்க மாட்டாங்க, யாரும் போய் போட்டியிட மாட்டாங்க. குறிப்பா இங்க வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனாலதான் பாஜக கூட்டணியில இருந்து யார் போட்டிட்டு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ஆமா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்புல எல்லாம் இஸ்லாமிய வேட்பாளர்கள் அப்படிதான் அதிகமா அந்த முயற்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படியுமே கூட திமுக தான் ஜெயிச்சிருக்கு. திமுக சார்பிலையுமே ரகுமான் கான் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பாமக இல்ல பாஜக அப்படி கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. நாம் தமிழரை பொறுத்தளவுல ஆயிஷா பேகம் நீங்க சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் தான் அவங்கள வந்து நிறுத்தியிருக்காங்க. தாவேகா சார்பா திலீப் குமார் மாவட்ட செயலர் அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்களோட முடிவே இறுதியானது, பார்க்கலாம். இதுதான் இந்த தொகுதியோட நிலவரம். இல்ல உதயநிதி எதிர்த்து நானே நிக்கிறேன், விஜயனா உதயனா தான் பொதுவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நானே வந்து போட்டியிட்டு வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் வந்து நிக்க மாட்டாரு, இவர் பனையூருக்கு வேணா போய் நிக்கலாம். அப்படியேதான் வந்து இது வரைக்கும் நடந்து. பனையூர் தொகுதியே கிடையாது, அன்புமணி ராமதாஸ் ஏஐல உருவாக்கின வீடியோன்னு சொல்றாங்க. அப்படியா? ஓகே, விஜய் தான் முடிவு பண்ணணும் வந்து உதயநிதிக்கு எதிராக நிக்கிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை மீனவர்களும் சிறுபான்மையினர் மக்களும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இருக்காங்க. இதுதான் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியோட நிலவரமா இருக்கு. அடுத்து எந்த தொகுதி பார்த்தரலாம்? அடுத்ததா பெரம்பூர் தொகுதியை பாத்துருவோமா? பாத்திரலாம், நிச்சயமா. பெரம்பூர் தொகுதியில வந்து திமுக 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கு, தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா. அதனால அவங்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா அங்க கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவங்க 3 முறை அங்க ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக 2 முறை இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2021 தேர்தல் பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் போட்டிட்டு RD சேகர் அவர் வந்து இங்க ஜெயிச்சிருக்காரு. அவர் 1,05,267 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் கூட்டணி கட்சியான பெருந்தலைவர் மக்கள் கட்சி அந்த கட்சி போட்டிட்டாங்க. அந்த கட்சி சார்பில் NR தனபாலன் அவர் வந்து அதிமுக சின்னத்திலே போட்டிட்டாரு, 50,000 வாக்குகள் வாங்கினாரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் மெர்லின் சுகந்தி அவங்க ஒரு 20,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு 17,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சோ இது வந்து 2021 நிலவரம். 2024 என்ன நிலவரம்? 2024 தேர்தல் பொறுத்தளவுல
இந்த தொகுதி வந்து வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியா தான் இருக்கு. திமுக சார்பா கலாநிதி வீராசாமி இங்க போட்டியிட்டாரு. 94,387 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பிஜேபி சார்பா போட்டியிட்ட பால் கனகராஜ் கிட்டத்தட்ட 22,605 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட மனோகர் 27,214 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட அமுதினி 20,171 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. இதான் 2024 நிலவரம். 2026 யார் யாரெல்லாம் இங்க சீட்டுக்கு ட்ரை பண்றாங்க? 2026 பொறுத்த வரைக்கும் திமுக வந்து சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் அவர் வந்து கண்டிப்பா சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. அதையும் தாண்டி பார்த்தோம்னா பொறியாளர் அணியோட மாநில துணை செயலாளர் நரேந்திரன் அவருமே ரேஸ்ல இருக்காரு. அதே போல பார்த்தோம்னா வட்ட செயலாளர் பாபு அவருமே சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. திமுக மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியான காங்கிரஸ்லயுமே வந்து மாவட்ட தலைவர் டெல்லி பாபு அவருமே வந்து இந்த தொகுதியில சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு முயற்சிகள்ல இருக்காரு. கம்யூனிஸ்டுகளுமே ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, கம்யூனிஸ்டுகளுமே ட்ரை பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து கூட தொகுதி வேற கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது தொகுதி வந்தா பெரம்பூர்ல கூட நிப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதிமுக பார்த்தோம்னா சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் சேவியர் அவர் வந்து ரேஸ்ல வந்து இருக்காரு. போன டைம் மாதிரி கூட்டணி கட்சிகள் கூட ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட இங்க வந்து இருக்கும். நாம் தமிழர் கட்சியில் வந்து வெற்றி தமிழன் அவர் வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. அபிஷியலான அறிவிப்பு வந்து வரும். பட் அவர் தான் வேட்பாளர் அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்கு. தாவேகா தரப்புல பார்த்தோம் அப்படின்னா சென்னை வடக்குல வடக்கு அப்படின்னு மாவட்டத்தை பிரிச்சிருக்காங்க. வினோதமா இருக்கு. தேடுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வடக்குல தெற்கு, வடக்குலயே வடக்கு, என்னது புரியவே இல்லை. ரொம்ப வேற எந்த கட்சியில இல்லாத ஒரு ஆமா இங்க இருக்கு. காரணம் ஃபேன்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால எந்த திசையில எல்லாரையும் போடுறது தெரியல போல இருக்கு. அந்த மாவட்ட செயலாளர் சிவா அப்படி இல்லாட்டி இணை செயலாளர் ஜெகன் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வேட்பாளராக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தொகுதியில சமூக மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வன்னியர் சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க, பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க, நாடார் சமூக மக்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் முதலியார், நாயுடு, தேவர், சிறுபான்மையர் மக்கள், செட்டியார், உடையார் அப்படின்னு பல்வேறு ஆமா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுக்கான ஒரு ஓட் பேங்க்கும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுதான் இந்த தொகுதியினுடைய நிலவரம். அடுத்து எந்த தொகுதிக்கு போகலாம்? அடுத்து திருவிக நகர் பாத்திரலாம். இந்த தொகுதி ஒரு தனி தொகுதி. 2011 உருவாக்கப்பட்ட தொகுதி தான் இதுவும். கிட்டத்தட்ட 3 தேர்தல்கள் தான் இங்க நடந்திருக்கு. திமுக 2 முறை, அதிமுக 1 முறை இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 தேர்தலை பொறுத்தளவுல திமுக சார்பா போட்டியிட்ட சிவகுமார் என்கிற தாயகம் கவி 81,727 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. தமாக சார்பா PL கல்யாணி போட்டியிட்டாங்க. அவங்க வெறும் 26,714 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட இரா இளவஞ்சி அவங்க 10,500 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தளவுல இதுவும் வந்து வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியா தான் இருக்கு. இங்க திமுக சார்பா போட்டியிட்ட கலாநிதி வீராசாமி கிட்டத்தட்ட 72,839 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதிமுக சார்பா போட்டியிட்ட மனோகர் 17,864 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாஜக சார்பா போட்டியிட்ட பால் கனகராஜ் 16,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட அமுதினி 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதான் 2021 மற்றும் 24 தேர்தல் நிலவரம் இந்த தொகுதியை பொறுத்தளவுல. 2026 யார் யாரெல்லாம் சீட் கேட்கிறாங்க? 2026 பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் தாயகம் கவி இங்க திரும்பவும் சீட்டு கேட்கிற முயற்சியில் இருக்காரு. அவருடைய ஏரியா அப்படின்னு அவர் சொல்றாராம். இன்னொரு பக்கம் வந்து மேயர் பிரியா அவங்களுமே ஒரு எம்எல்ஏ தேர்தலில் போட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி மேல இருந்துட்டாங்க. அடுத்து எம்எல்ஏ வந்து அமைச்சராக ட்ரை பண்றாங்களோ? அப்படிதான் இருக்கும். என்ன பண்றது? அதனால வந்து சேகர் பாபு மூலமா மூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. சோ இவங்க 2 பேர்ல யாராவது இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அதிமுகவுல முன்னாள் எம்எல்ஏ நீலகண்டன் அவர் வந்து சீட் கேட்கிறாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை இதை தமாகாக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமாகால யாராவது ஒருத்தர வேட்பாளராக அறிவிக்கலாம். நாம் தமிழர் தாவேக்கால என்ன நிலவரம்? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஜெகதீஷ் அவர் தான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அபிஷியலான அறிவிப்பு வந்து வரும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் பல்லவி, அதே போல இணை செயலாளர் அருண் கார்த்திக், பொருளாளர் லோகேஷ், ராஜேஷ் அப்படின்னு நிறைய நிர்வாகிகள் வந்து ஆக்டிவா இருக்காங்க. துணை செயலாளர் செந்தில் அப்படின்னு வேட்பாளர்னு வரும்போது தனித்தொகுதி அதுக்கான வேட்பாளரா பார்த்துதான் வந்து இங்க நிறுத்துவாங்க. பார்ப்போம் யாரு வேட்பாளரா வராங்கன்னு. ஓகே, இதுதான் திருவிக தொகுதியோட நிலவரம். அடுத்து எந்த தொகுதி பார்க்கலாம்? அடுத்தது வில்லிவாக்கம் தொகுதிக்கு போயிடலாமா? பார்த்தலாம். சோ வில்லிவாக்கம் தொகுதியை பத்தி பாத்திரலாம். திமுக இங்க 5 முறை ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா நெப்போலியன் நடிகர் இருக்காருல்ல, அவர் இங்க போட்டிட்டு தான் ஜெயிச்சார் 2001. சிபிஎம் சார்பில் 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. வரதராஜன், விபி சிந்தன் போன்ற முக்கியமான தலைவர்கள் இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. இதுவும் அந்த ஐசிஎஃப் ஒட்டி வர பகுதி அப்படிங்கிறதுனால தொழிலாளர்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்கு. சிபிஎம்க்கு இங்க நிறைய ஆதரவு இருக்கு.
அதே மாதிரி அதிமுக வந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 2 பேரும் ஒரு முறை இந்த தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2021 நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் வெற்றியழகன், இவர் யாருன்னு கேட்டா பேராசிரியர் அன்பழகன் இருக்காரு இல்லையா, அவருடைய பேரன். அவர் போட்டியிட்டு 76,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு, ஜெயிச்சிரி எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதிமுக சார்பில் ஜெய்சிடி பிரபாகர் அவர் 38,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. மக்கள் நீதி மையம் சார்பில் ஸ்ரீஹரிகரன் அவர் வந்து ஒரு 13,000 வாக்குகள், நாம் தமிழர் ஸ்ரீதர் அவர் ஒரு 11,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் 2021 நிலவரம். ஜேசிடி பிரபாகர் பல தொகுதிகள் நின்றுப்பார் போல இருக்கு. ஆமா, 2 தொகுதிகள்ல நின்றுருக்காரு, கொளத்தூர், வெள்ளிவாக்கம். எம்எல்ஏவும் ஆயிருக்காரு வெள்ளிவாக்கத்துல. பக்கத்து தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில கூட அங்க போய் அன்பழகனை எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு ஜேசிடி பிரபாகர், எம்எல்ஏவும் ஜெயிச்சிருக்காரு. அவரு வந்து அவருடைய வருகை தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு சக்தி கொடுக்குது, செல்வாக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 2024 நிலவரம் எப்படி இருந்துச்சு புண்ணியமூர்த்தி? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியும் சென்னை மத்திய தொகுதிக்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் தான் வருது. திமுக சார்பா தயாநிதி மாறன் போட்டிட்டாரு, 72,027 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பாஜக சார்பா வினோத் பி செல்வம் போட்டிட்டு இருந்தாரு, 27,229 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. தேமுதிக சார்பா பார்த்த சாரதி இங்க போட்டிட்டு இருந்தாரு, 13,000 வாக்குகள் அவர் வாங்கியிருந்தாரு. இதான் 2024 நிலவரம். 2026 யாரெல்லாம் சரி கேட்கிறாங்க? திமுக பார்த்தோம்னா வெற்றியாளருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சிட்டிங் எம்எல்ஏ வேற, முன்னாள் பேராசிரியர் அன்பழகனோட பேரன் வேற. அதிமுக பார்த்தோம்னா இப்ப தற்சமயம் வந்து மாவட்ட செயலாளர், அந்த பகுதிக்கான மாவட்ட செயலாளரான திருமங்கலம் மோகன் அவருக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர் வந்து மாத்துனாங்க, அதனாலதான் அந்த பாபு அவர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்தாரு. சோ இவருக்கு வந்து இங்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் அவருக்கு சீட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற தகவல்களும் வருது. பட் நாட் கிளியர். நாம் தமிழர் கட்சி சார்பில் ரோஷினி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க ஒரு திருநங்கை. அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பாராட்டுகள் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். தமிழகம் முழுக்க பேசுபொருளாக இருக்கக்கூடிய வேட்பாளர் தேர்தலுக்கு முன்பே ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க திருநங்கைகளுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. இந்த வகையில இந்த இடத்துல இந்த தேர்தல்ல ரோஷினி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ தாவேகா தரப்புல ஜேசிடி பிரபாகர் இங்கேயும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காரு, இப்ப தாவேகாவிலும் இருக்காரு அப்படின்னால அவருக்கு வாய்ப்பு இந்த இடத்துலயும் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட செயலாளர் SKM குமார், இணை செயலாளர் ரவி பிரகாஷ், இவங்கள்ல யாராவது போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வருது. சோ இதுதான் வந்து வில்லிவாக்கம் தொகுதியினுடைய நிலவரம். சோ இதோட இந்த எபிசோட முடிச்சுக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஒரு 9 தொகுதியில் பார்த்திருக்கோம். சோ மீதி இருக்கிற தொகுதிகளை வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பமான தொகுதி எது, நீங்க எதுக்கு ஆவலா இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க தொகுதியில என்ன நிலவரம், உங்க வேற யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற தகவலும் இருந்தா கூட அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் அபிமான சென்னை தங்கமயிலின் 1ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.